வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை கொலை செய்த திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளி. ஸோ அது யார் அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் செந்தில் பாலாஜி குடும்பத்தினர் மற்றும் செந்தில்குமார் அவருடைய தம்பி அசோக்குமார் குடும்பத்தினர் மற்றும் இதை பற்றின முழுமையான தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்தடையும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி தற்போது புழல் சிறையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்றார். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக இருக்கார். அவரை தொடர்ந்து அவருடைய தம்பியான அசோக்குமார் சற்று முன்பு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளியின் தலைமையில் தான் இந்த செந்தில்குமார் அவருடைய தம்பியை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது இது வந்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் அஃபிஷியலாக எந்த விதமான நியூஸ்லேயும் வரல. ஸோ இது வந்து ரகசிய தகவல், இது வந்து தலைமறைவுன்னு தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் சற்று முன்பு கொலை செய்யப்படுகிறார் என்பது ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இது உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த திமுகவில் முக்கிய கொலை செய்ததே வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளியை தான் அவருமேன்றது தான் தெளிவான இந்த விளக்கத்தையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி விடுதலை ஆகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது அவருடைய தம்பி அசோக்குமார் வந்து சரணடைஞ்சால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி வெளியே வர முடியும் அப்படின்றத ஹைகோர்ட்டே வந்து தீர்ப்பளிச்சிருந்தது. அந்த நிலையில் தான் இப்போது அவர் வந்து சரணராகும் நிலையில் தான் தற்போது திமுகவின் அதாவது செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு திமுகவின் முக்கிய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில்குமார் தம்பியான அசோக்குமாரை வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி இனிமேல் வாழ்க்கை முழுவதும் ஜெயில் மட்டுமே, புழல் சிறை மட்டும்தான் அவருடைய வீடாக இருக்க போகிறது. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் 11 அமைச்சர்கள் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் கைது செய்யப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செந்தில் பாலாஜி அனைவருமே போட்டு கொடுத்து விட்டார். இது வந்து வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது வந்து ஒரு பரபரப்பான தகவல். ஏன்னா என்னுடைய தம்பியை நீங்கள் கொண்டுட்டீங்களா, இனிமேல் எல்லாருமே நான் போட்டு கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு கொடுத்து விட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். தொடர்ச்சியாக பார்க்கலாம். வீடியோ தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.